ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தினாலே சபையாருக்கு என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும்படியாய் எல்லாரும் ஜெப சிந்தையிலே இருக்கும்படியாக அன்பாய் கேட்கிறேன். பரிசுத்தவானாகிய யோசுவா தன்னுடைய ஊழிய வாழ்க்கையை துவங்கின போது ஒரு பயம் பிடித்தவராக, திகில் உள்ளவராக, நான் என்ன செய்வேனோ என்ற கேள்வியோடு கூட நிற்கிறார். காரணம் என்ன? அவர் இத்தனை நாட்களும் தன்னுடைய எஜமானுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தார். மோசே சொல்லுகிறதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அவர் சொல்லுகிற பாதையே நடந்து கொண்டு ஜனங்களை பார்க்கிறார். முரட்டாட்டம் உள்ள ஜனம் என்று கண்டார், இவர்கள் கீழ்ப்படியாத கூட்டம் என்று கண்டார். ஆனால் திடீரென்று இத்தனை நாட்களும் தன்னோடு கூட இசைந்து நடந்து வந்த தன்னுடைய எஜமான், தன்னை வழிநடத்தி வந்த தன்னுடைய எஜமான் திடீரென்று மரணம் அடைந்தார். அந்த எல்லா பொறுப்புகளும் இவர் மேலே வந்தபோது இவர் பயந்து போய் ஆண்டவரை நோக்கி கதறுகிற போதுதான் ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாதே, நீ திகையாதே, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை உன்னோடு கூட வந்து உனக்கு துணையாக இருந்தது ஒருவேளை உன்னுடைய எஜமானா இருந்திருக்கலாம், ஒரு மனுஷனுடைய பலன் உனக்கு இருந்திருக்கலாம். ஆனால் இது முதல் உன்னோடு கூட துணையா இருக்க போறது நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் இழப்புகள் வரும்போது நம்ம சோர்ந்து போகிறோம். இத்தனை நாட்களும் எனக்கு துணையா இருந்த என்னுடைய நண்பன், என்னுடைய உறவு, என்னுடைய எல்லாமாக இருந்த சிலர் என்னை விட்டு சென்று விட்டார்களே, எனக்கு யாரிடத்திலே ஒத்தாசை கிடைக்கும், யாரிடத்திலே ஒரு ஆதரவு கிடைக்கும், யார் எனக்கு ஆறுதலாக இருப்பார்கள் என்று சொல்லி நாம் தவித்து தத்தளித்து நிற்கிற நிலையிலே கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி என்ன சொல்லும்? நான் உன்னை ரட்சிப்பதற்காக உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த யோசுவாவோடு ஆண்டவர் பேசினார், நீ போகும் இடமெல்லாம் உன்னை காப்பேன், நீ நடக்கிற இடமெல்லாம் உன்னோடு கூட இருப்பேன். ஆனால் நீ செய்ய வேண்டியது என்ன? இந்த வேதாகமத்தை மாத்திரம் உன்னுடைய இருதயத்திலே பதித்து வைத்துக்கொள் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் அப்படியே கீழ்ப்படிந்ததினாலே அவர் தன்னுடைய ஊழிய பாதையை நிறைவு செய்யும் போது அவர் சொல்லுவார், நான் நடந்து வந்த பாதைகளில் எல்லாம், நான் கடந்து வந்த ஜாதிகளின் மத்தியில் எல்லாம் என்னை நடத்தி வந்த தேவன் எனக்கு இருந்தார். ஹல்லேலூயா, சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் மன நிறைவோடு கூட நாம சொல்ல முடியும், இதுவரை நான் நடந்து வந்த பாதைகளில் எல்லாம், என்னை நடத்தி வந்த ஜனங்கள் மத்தியில் எல்லாம் என் தேவன் எனக்கு ஆதரவாக, எனக்கு துணையாக, எனக்கு போதுமானவராக இருந்தார். ஹல்லேலூயா. இனியும் இருப்பார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஹல்லேலூயா. இனியும் நம்மோடு கூட இருப்பார். நாம் வாசிக்க கேட்ட வேத பாடத்திலே எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போதும், உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை தவிர வேற என்ன வார்த்தை உங்களுக்கு வேணும்? ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு விழுந்து போன நிலையில இருக்கலாம், சோர்ந்து போய் தள்ளாடுகிற நிலையில இருக்கலாம். காரணம் என்ன? முன் வசனங்களிலே நாம வாசித்தோமே, ஆனால் ஆண் பிரசவித்ததை யாராவது கேள்விப்பட்டதுண்டா என்று வாசிக்கிறோம். ஆனால் ஆண்களோ தங்களுடைய இடுப்புகளிலே ஸ்திரீகளை போல கைகளை வைத்து கொண்டு வேதனை அறியாமல், வேதனை தாங்க முடியாமல் தவிக்கிற நிலை, தத்தளிக்கிற நிலை. அப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டதற்கான காரணம் என்ன? உங்களை நேசித்தவர்கள் எல்லாரும் தூரம் நிற்கிறார்கள். ஹல்லேலூயா. உன் நேசர்களை நீங்கள் தேடும் போது அவர்கள் காணவில்லை. நீங்கள் சுற்றி முற்றி தேடுகிறீர்கள், யாரிடத்திலேயாவது எனக்கு ஆதரவு கிடைக்குமா, எனக்கு அன்பு கிடைக்குமா என்று ஆசையாய் காத்திருக்கிறவர்கள் எல்லாரும் சற்று விலகி நிற்கிற இந்த நிலையிலே தான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை காப்பாற்றுவதற்காக நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. உன்னை ரட்சிப்பதற்காக என்றால் உங்களை காப்பாற்றுவதற்காக. தொடர்ந்து வாசிப்போம். உன்னை சிதறடித்த எல்லா சாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன், உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் கண்டிப்பேன். ஹல்லேலூயா.
ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதற்கு 3 காரியங்கள் உண்டு. என்னென்ன? முதலாவதாக நம்மை ரட்சிப்பதற்காக, இரண்டாவதாக நம்முடைய சத்துருக்களை நிர்மூலமாக்குகிறதற்காக, மூன்றாவதாக நம்மை சிட்சிக்கிறதற்காக. ஹல்லேலூயா. இந்த மூன்றாவது காரியத்தை கேட்கும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆண்டவர் மட்டாய் தண்டிப்பேன் என்று சொல்லுகிறாரே, ஏன் ஆண்டவரே என்று பல நேரங்களிலே நாம் கேள்வி கேட்போம். ஆனால் இந்த உலகமானது மாயையான உலகம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நாமே நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி பல காரியங்களை கர்த்தருக்கு பிரியமாய் செய்தால் கூட நம்மை சூழ இருக்கிறவர்கள் பாவத்துக்குள்ளாக்குகிறதற்கு பல தந்திர செயல்களை செய்ய ஏவுவார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பிசாசின் அதிகாரத்திற்குள்ளே தான் இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதிலே தான் நாமும் நிர்பந்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே இருக்கிறோம். ஆகவே தான் சில சந்தர்ப்பங்களிலே நாம் நிர்மூலமாகாது இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நம்மை சுட்சிக்கிற தேவனாகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நம்மை அவர் காக்கிறார், நம்முடைய சத்துருக்களை அவர் நிர்மூலமாக்குகிறார், அவர் நம்மை சிட்சிக்கவும் செய்கிறார். இதை மூணையுமே நம்ம அக்செப்ட் பண்ணுகிறதுக்கு ரெடியா இருந்தா கர்த்தர் நமக்கு துணை செய்வார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் ஆயத்தமா இருக்கிறேன் ஆண்டவரே என்று நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. பரிசுத்தவானாகிய யோபு சொல்லி கதறுகிறார். என்ன சொல்லுகிறார்? நாம் வாசிக்க கேட்போம். யோபு 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதோ அவர் தன் நீர்களை அடக்கினால் ஆபத்துக்குள்ளானவன் சுகமாய் இருக்கிறவருடைய நினைவில் இகழ்ச்சி அடைகிறார். கால் இடறினவர்களுக்கு இது நேரிடும். கால் இடறி நிற்கிற சூழ்நிலையிலே இந்த பரிசுத்தவானாகிய யோபுவை பார்த்து நிந்தனையான வார்த்தைகளை இவரோடு கூட இத்தனை நாட்களும் நண்பர்களாய் உறவாடினவர்கள் பேசுகிறார்கள். இத்தனை நாட்களும் இவருக்கு எல்லாம் இருந்தபோது இவரோடு கூட எல்லா சுகபோகத்திலும் ஈடுபட்டவர்களாய் இருந்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கோ எல்லாம் இழந்து கால் இடறினவராய் நிற்கிறார். அந்த சூழ்நிலையிலே இவரை பார்த்து இகழ்ந்து பேசுகிறார்கள். ஆகவே இவர் ஆபத்துக்குள்ளானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபத்துக்குள்ளானவன் சுகமாய் இருக்கிறவருடைய நினைவில் இகழ்ச்சி அடைந்தவனாய் இருக்கிறான். இன்னைக்கு ஒருவேளை சுகமாய் இருக்கிறவர்கள் நம்ம இகழுகிற நிலையிலே தான் நாம காணப்பட்டு கொண்டிருப்போம். காரணம் என்ன? நம்ம ஆபத்துக்குள்ளாகி இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய கால் இடறல் அடைந்திருக்கிறது. இந்த நிலையிலே புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு இருக்கிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யோசுவாவை பார்த்து சொன்ன தேவன் இன்னைக்கு நம்மை பார்த்து தைரியமான அந்த வார்த்தையை சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறது எதற்காக? உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை காப்பாற்றுகிறதற்காக. ஹல்லேலூயா. நம்மை எல்லா தீங்கிலிருந்தும் ஆண்டவர் காப்பாற்ற வேண்டும். எப்படியெல்லாம் காப்பாற்றுவார் என்று சங்கீதம் 125ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வாசிப்போம். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் எச்சரிக்கைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருப்பாராம். இப்ப நாம நிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நடுமையமா இருப்போம், நம்மை சூழ ஆண்டவர் இருப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லாவற்றையும் கண்காணித்து கொண்டு நாம் நடக்கிற பாதையை நமக்கு சீரமைத்து கொடுத்து நம்மை நடத்துகிற தேவன் நம்மை சுற்றிலும் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஹல்லேலூயா. நம்மை சுற்றிலும் இருக்கிறார். எப்படி? அதுக்கு உவமையாக என்ன சொல்லுகிறார்? எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் சூழ்ந்திருப்பது போல எருசலேம் காக்கப்படுவதற்கு சூழ மலைகள் இருக்கும், பர்வதங்கள் இருக்கும். அப்படி அந்த பர்வதங்கள் எப்படி எருசலேமை சுற்றி காத்து கொண்டிருக்கிறதோ அப்படி நானும் நீ அசையாதபடி உறுதியாய் தரித்திருக்கும்படி உங்களை சூழ இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை சூழ இருப்பார் என்பதை நான் 3 விதங்களாக உங்களோடு கூட இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக அவர் நம்மை சூழ எப்படி இருப்பாராம்? நாம் வாசிப்போம். சங்கீதம் 121ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும்
ஆகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. முதலாவதாக ஆண்டவர் தம் ஜனத்தை சூழ எப்படி இருப்பாராம்? நிழலாக இருப்பாராம். எப்படி இருப்பார் சொல்லுங்களேன்? நிழலாக இருப்பார். அந்த வெயில் காலத்தை பார்த்த உடனே அந்த நிழலுடைய அருமை நம்ம எல்லாருக்குமே புரிந்திருக்கும் இல்லையா? எல்லாருக்குமே புரியும் தானே? வண்டி ஓட்டிட்டு போறவங்க கூட ஏதாவது ஒரு மரத்துடைய நிழல் வந்து விடாதா என்று சொல்லி ஏங்கி தவித்து ஓட்டுவார்கள். நடந்து போய் கொண்டிருக்கிறவர்கள் கூட இந்த ஓரத்தில் ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல நின்னா கொஞ்சம் நம்மளுக்கு நிழல் கிடைத்து விடாதா? அந்த வெயில் அவ்வளவு அதிகமாய் அவிக்கிற நிலையிலே இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை சூழ நிழலாக இறங்குகிறார். ஹல்லேலூயா. குளிர்ச்சியான ஒரு நிழலாக என் ஆண்டவர் நமக்கு காணப்படுகிறார். இந்த நிழல் என்ன செய்கிறதாம்? சங்கீதம் 91 அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குகிறவனுக்கு அது மறைவாக இருக்கிறது. அது என்னவாக இருக்கிறது? இந்த நிழல் எப்படி இருக்கிறது? மறைவிடமாக இருக்கிறது. ஒருவேளை நாம நினைக்கலாம், எனக்கு மறைவிடம் இல்லை, நான் தங்குகிறதற்கு ஒரு ஆதாரமான ஒரு செக்யூர்டு பிளேஸ் இல்லை. ஆண்டவரே, நீங்க எனக்கு அந்த செக்யூர்டு பிளேஸா இருங்க. ஹல்லேலூயா. மறைவாக நிழல் நமக்கு மறைவை உண்டு பண்ணுகிறது. நிழல் நமக்கு எதை கொண்டு வருகிறது? மறைவை கொண்டு வருகிறது. சர்வ வல்லவருடைய நிழல் நமக்கு மறைவாக இருக்கிறது. சங்கீதம் 105 அதிகாரம் 39 வசனத்தை வாசிப்போம். அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியையும் தந்தார். மேகத்தை மறைவுக்காக நமக்கு விரித்து வைத்திருக்கிறார். நமக்கு மறைவாக இருக்க மேகத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் நிறைய ஹார்ம்ஃபுல் ரேஸ், அதாவது நமக்கு இயற்கையாகவே சூரியனுடைய கதிர்களில் இருந்து வரக்கூடிய பல கதிர்கள் நம்முடைய உடம்பை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவைகளிலிருந்தெல்லாம் நம்மை காக்கும்படியாக ஆண்டவர் மேகத்தை மறைவாக வைத்திருக்கிறது போல இந்த உலகத்திலே நாம் வாழுகிற வாழ்க்கையிலே பலவிதமான தீங்கு நம்மை அணுக வரும்போது நம்மை காக்கும் நிழலாக, நமக்கு மறைவாக ஆண்டவரே இறங்கி வந்து நம்மை சூழ நிற்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலரை குறித்து நாம் வாசிக்கும் போது யாத்ரா 14 அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்களிலே மேக ஸ்தம்பமாய் ஆண்டவர் இவர்களுக்கு நிழலாய் இருந்தாராம். எதற்காக? இவருடைய சத்துருக்களிலிருந்து இவர்களை காக்கும்படியாக, இவர்களை மறைவிடமாக இவர்களோடு கூட டிராவல் பண்ண வேண்டும் என்பதற்காக இவர்களை மறைத்து காத்து கொண்டார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. சில நேரங்கள் நம்முடைய கண்கள் காணும் சத்துருக்களை, ஆனா அவர்களுடைய கண்கள் நம்மை காணக்கூடாதபடிக்கு நமக்கு மறைவான நிழலாய் ஆண்டவர் நம்மோடு கூட வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னோடு கூட நீங்க தங்கி இருங்க. பயங்கரமான வெயிலின் நிலையை அனுபவித்தவள் தான் ரூத் என்று சொல்லுகிற ஒரு வாலிப சகோதரி. இந்த ரூத் வெயிலின் பாதையிலே தான் நடந்தாள். அவளுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமோ நிழலோ இருக்கவே இல்லை. அவளுடைய சின்ன பிராயத்திலிருந்தே அவள் ஒருவேளை கர்த்தரை அறியாத பிள்ளையாய் வளர்ந்திருந்தாலும் அவள் திருமணத்திற்கு பிறகு ஆண்டவரை தெரிந்து கொண்டாள். ஆனா ஆண்டவரை தெரிந்து கொண்ட பிறகுதான் அதிகமான வெயிலுக்குள்ள போனா. அல்லேலூயா. ஒருவேளை அவளுக்கு சொல்லி இருப்பாங்க மாமியார் மாமனார் எல்லாரும், நீ கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் சுகித்திருப்பாய் என்று சொல்லி ஆண்டோடைய பிள்ளையாய் அவளை மாற்றுகிறதற்காக பலவிதமான காரியங்களை அவளுக்கு போதித்திருந்திருப்பார்கள். அவளும் அதை நம்பிதான் அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டிருப்பாள். ஆனால் அவளுக்கு ஏற்பட்டதோ வெயிலின் சூழ்நிலை, பயங்கரமான கஷ்டம், பயங்கரமான வேதனை, தாங்க ஒண்ணாத பிரச்சனைகள். ஆனால் அவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் அந்த மறைவை அவள் விட்டு போகவே இல்லை. ஹல்லேலூயா. சர்வ வல்லவருடைய நிழலிலே அவள் தங்கி இருக்க வேண்டும் என்று தீர்மானித்த போது அவளுக்கு உண்மையாகவே நிழலாக கர்த்தருடைய நிழல் என்று சொல்லப்படுகிற போவாஸ் வந்தார். ஹல்லேலூயா. அந்த போவாஸ் சொல்லும் போது சொல்லுவார், ரூத் 2 அதிகாரம் 12 வசனத்துல வாசிப்போம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார்.
ஹல்லேலூயா. அவராலே நிறைவான பலன் உண்டாகும்படியாய் ஆண்டவருடைய மறைவு நிழலுக்குள்ளே அவள் வந்தாள். ஆகவே அவளுடைய வாழ்க்கை பின் காலங்களிலே சிறப்புடையதாக, அவள் சுகித்து வாழக்கூடியதாக மாறியது. ஆமேன் சொல்லலாமா? ஆமேன் சொல்லலாமா? ஒருவேளை இன்னைக்கு வெயிலின் சூழ்நிலையாக இருக்கலாம், பயங்கரமான போராட்டத்திற்குள்ளே நாம் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரை நீங்கள் உங்களுடைய நிழலாய் கொள்ளும் போது அவர் உங்களுக்கு மறைவாக வருகிறார். அடுத்ததாக இந்த நிழல் நமக்கு தருகிறது என்ன? சங்கீதம் 63 அதிகாரம் 7 வசனத்தை வாசிப்போம். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். அவருடைய நிழலிலே மகிழ்வு உண்டு. அவருடைய நிழலில் என்ன உண்டு? மகிழ்வு, களி கூறுதல் உண்டு. முதலாவதாக அவருடைய நிழலிலே மறைவு உண்டு. அடுத்ததாக அவருடைய நிழலிலே மகிழ்வு உண்டாகிறது. நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது. நாம் யோபு 7 அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்கள்ல வாசிக்கிறோம். வேலையாள் எப்படி நிழலை வாஞ்சிக்கிறானோ அது போலதான் கூலிக்காரன் சம்பளத்தை வாஞ்சிக்கிறான். நாம சில நேரங்கள்ல நம்மளுக்கு மகிழ்ச்சி தருகிறது என்னது? நம் மாதாந்தோறும் நம்முடைய கைகளிலே வாங்குகிற சம்பளம். ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஆண்டவரை விசுவாசிக்க கூடுமானா உங்களுடைய அந்த சம்பளம் உங்களை மகிழ்ச்சியாக்கும். ஹல்லேலூயா. நீங்க வாங்குகிற அந்த சம்பளம் உங்களுக்கு மகிழ்வை கொண்டு வரும். ஒருவேளை நான் வாங்குகிற அந்த ஊதியம் எனக்கு போதாததாக இருக்கிறது, நான் வர வேண்டும் என்று வர பார்த்திருக்கிறேன், ஆனால் எனக்கு அது வந்து சேருகிறதில்லை. நான் சில நன்மைகள் என்னை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன், ஆனால் எனக்கு அது கிடைக்கிறதில்லை என்று ஒருவேளை நீங்க சோர்ந்து போய் அந்த மகிழ்ச்சியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய சபையிலே நின்று நான் சொல்ல முடியும், உங்களுக்கு ஆண்டுடைய நிழல் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்க கூடுமானால் அது ஆகும். எப்படி ஆண்டவரே என்று கேள்வி கேட்காதிருங்கள், அது அப்படிதான் ஆகும். ஹல்லேலூயா. நீங்க நினையாத இடங்களிலிருந்து என் ஆண்டவர் உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமாக பொழிந்தருளுவார். ஏசபேல் என்று சொல்லுகிறவளும் ராணி தான், எஸ்தர் என்று சொல்லுகிறவர்களும் ராணி தான். ஆனா இந்த 2 ராணிகளுக்கும் மத்தியில ஒரு வித்தியாசம் இருந்தது. என்ன வித்தியாசம்? இந்த ஏசபேல் ஆணவத்தின் நிழலில் இருந்தா. என்ன நிழல்ல இருந்தா சொல்லுங்களேன்? அதுதான் அதிகார நிழல், ஆணவ நிழலில் இருந்தா. ஆனா எஸ்தர் ஆண்டவருடைய நிழல்ல இருந்தா. 2 பேருக்கும் மத்தியில் அதுதான் வித்தியாசம். வேற எந்த வித்தியாசமும் இல்லை. 2 பேருக்குமே எல்லா செல்வ செழிப்பும் இருந்தது. வாழ்ந்து அவர்கள் வளருகிறதற்கான எல்லா பொக்கிஷங்களும் திரளா இருந்தது. ஆனா ஒரு ராணி சீரழிந்து அவளுடைய மரண நாள் துக்க நாளாய் மாறினது. ஆனா அதே நேரத்தில் எஸ்தர் நிமித்தமாக தேசமே பண்டிகை நாளாக தேசத்திலே உருவானது. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டோடைய நிழலிலே இருந்த எஸ்தர். இன்றைக்கு இங்க இருக்கிற எத்தனை ராஜாத்திமார்கள் ஆண்டோடைய நிழல்ல இருக்கிறோம் அல்லது ஆணவ நிழல்ல இருக்கிறோம்? என்னை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டோடைய நிழலுக்குள்ளே நான் என்னை ஒப்பு கொடுக்கும் போது எனக்கு ஆண்டவர் மகிழ்ச்சியை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சி வேணுங்கிறவங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் மகிழ்வின் நிழலாக நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். முதலாவதாக ஆண்டவர் நமக்கு நிழலாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை எப்படி காக்கிறார்? நிழலாக இருந்து காக்கிறார். அவர் நிழலாக இருக்கும்போது மறைவுண்டாகிறது, அவர் நிழலாக இருக்கும்போது மகிழ்வுண்டாகிறது. 2வதாக ஆண்டவர் நம்மை எப்படி காக்கிறார்? யோபு 1 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்க கேட்போம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையெடுக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்து அவருடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. இது பரிசுத்தமானாகிய யோபுவை பார்த்து பிசாசு வயரெறிஞ்சு சொல்லுகிற வார்த்தைகள். ஹல்லேலூயா. என்ன சொல்றான்? நீர் அவனை வேலை அடைக்கவில்லையோ என்று சொல்றான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நம்மை ரட்சிப்பதற்காக முதலாவதாக நமக்கு நிழலாக இருக்கிறார், அடுத்ததாக நமக்கு வேலியாக இருக்கிறார். எப்படி இருக்கிறார் சொல்லுங்களேன்? நமக்கு வேலியாக இருக்கிறார். அவர் நம்முடைய எல்லைகளை சூழ இருக்கிறார். நமக்கு ஒரு எல்லை இருக்குன்னா அது நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், நம்முடைய கூட்டமாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளோ அல்லது நம்முடைய நண்பர்களோ, எல்லாரையும் காக்கும்படியான ஒரு வேலியாக நம்மை சூழ இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 27 அதிகாரம் 3 வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு
தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக் கொள்ளுவேன். இப்படி அவர் வேலியாக இருக்கிறபடியினாலே நிகழ்வு என்ன நடக்கும்னா, அவர் இரவும் பகலும் கண் முழிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. எப்போ தண்ணி வேணுமோ அப்போ தண்ணீர் பாய்ச்சுவார், எப்போ அப்படியே கொஞ்ச நாள் விட்டு விடணுமோ அப்போ விட்டு விடுவார். ஆகவே அவருடைய கண்கள் எப்போதும் நம்மேலே பதித்ததாக இருக்கும். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் வேலியாக நம்மோடு கூட இருக்கிறார். பரிசுத்தவானாகிய யாக்கோபை நாம் வாசித்தோமே, ஆனால் இந்த யாக்கோபை குறித்து நாம் வாசிக்கும் போது இவருக்கு வேலி என்று அவர் கருதப்பட்டிருந்த, அவர் நினைத்திருந்த எல்லாரும் கைவிட்டாங்க. அவருடைய தகப்பன் அவரை நேசிக்கவில்லை. மாறாக இந்த யாக்கோபை காட்டிலும் அதிகமாய் இவருடைய சகோதரனாகிய ஏசாவை அவர் நேசித்தார். அந்த காலங்களில் தகப்பனுடைய ஆசையும் தகப்பனுடைய அன்பையும் பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் சுகித்திருந்தார்கள். காரணம் என்ன? ஆண்டவர் தகப்பன்மாருக்கு சில வல்லமையை கொடுத்திருந்தார். என்னன்னா, அவங்க ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு தங்கும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த தகப்பனாகிய ஈசாக்கு என்ன செய்தார்னா, என்னுடைய பிள்ளையாகிய ஏசாவை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆவலாக காத்திருந்தார். அப்ப இந்த யாக்கோபு அவர் நேசிக்கல. ஆனா அந்த யாக்கோபு எந்த தவறும் செய்யல. இந்த யாக்கோபு வீட்டு பிள்ளையாக தான் இருந்தார், அம்மா பிள்ளையாக தான் இருந்தார். ஆனா நேசிக்கிற பிள்ளையாக இருக்கவில்லை. தகப்பன் நேசிக்காத ஒரு பிள்ளை, தமையன் நேசிக்காத ஒரு பிள்ளை. தமையன் யாரு? ஏசா. ஏசாவால் நேசிக்கப்படல. இவர் தந்திரமாக, அப்பா தான் நமக்கு சொத்து தரமாட்டாரு, நமக்கு ஆசீர்வாதம் தரமாட்டாரு, நாமளே வாங்கிக்கிட்டாதான் உண்டுன்னு சொல்லிட்டு போய் இவர் தந்திரமாய் தாய் சொல் பேச்சை கேட்டு ஆசீர்வாதங்களை தனக்குரியதாக மாற்றிக்கொள்ளுகிறார். உயிர் தப்ப வீட்டை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை. அப்பாவுடைய அன்பு அவருக்கு கிடைக்கல, தன்னுடைய அண்ணனுடைய அன்பு அவருக்கு கிடைக்கல. வீட்டை விட்டு அனாதையாய் ஓடி போகிறார். ஓடி போய் தஞ்சமாய் ஒரு இடத்திலே தங்குகிறார். அது மாமனுடைய வீடு. மாமனாவது அன்பாய் இருப்பார் என்று நினைத்திருந்திருப்பார். அங்கேயும் கிடைக்கல. என்ன நினைச்சிருப்பார் இவர்? ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பாதை, ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை, எனக்கு யார் தான் துணையாக இருப்பாங்க கடைசி வரைக்கும்? ஒரு மனைவியை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ரூபவதியான ராகேல் மேல் பிரியப்பட்டார். ஆனால் அதுவும் தனக்கு சொந்தமாக உடனேயே அமையவில்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இப்படி சூழ்நிலையிலே அவர் அதிகமாய் தவித்து நின்ற நேரத்திலே எல்லாம் அவரோடு கூட துணையாய் நின்றது யார் தெரியுமா? ஆண்டவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ போகிற வழியிலெல்லாம் உன்னை காப்பேன் என்று வாக்குரைத்தபடியினாலே இவரோடு கூட இருந்தார். இவருடைய எல்லா பிரச்சனையிலே இவருக்கு ஆலோசனை தந்து நடத்தினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மாத்திரம் நமக்கு வேலியா இருக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப எளிதாய் நம்மை பிடுங்கி போட்டுருவாங்க. இன்னைக்கு பிடுங்கப்படுகிற நிலையில நீங்க இருக்கிறீங்களா? ஆண்டவரை வேலியா கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. என்னுடைய தோட்டத்தை நீர் பாய்ச்சுகிறதற்கு என் ஆண்டவர் தேவை என்று சொல்லுங்கள். பரிசுத்தவானாகிய மோசே அரண்மனை பிள்ளையாக வளர்ந்தார். ஆனா குழந்தையிலேயே கொன்று போட வேண்டிய நிலையிலே அவர் தள்ளப்பட்டிருந்த பிள்ளை. ஆனா ஏதோ ஆண்டவருடைய கிருபை அவரோடு கூட இருந்தபடியினால அரண்மனையிலே வளர்ந்தார். வாக்கில் மற்றும் செயலில் செயல் வீரனாக காணப்பட்டார். ஆனால் நாட்கள் சென்றபோது தன் இனமே இவரை வெறுத்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எபிரேயரில் ஒருவன் இவனை பார்த்து, நீ எனக்கும் இதை செய்து விடுவாயோ என்று இவனுக்கு விரோதமாக பேசினான். உடனே இதுக்கு மேலே என் ஜனமே என்னை நேசிக்கலை, என் ஜனமே என்னை வெறுக்குது என்று ஓடி போகிறார் தன்னுடைய அரண்மனை வாழ்க்கையை விட்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில நாட்கள் வேதனை, சில நாட்களில் பல ஆண்டுகள் வேதனை, பல ஆண்டுகள் தவிக்கிறார். தன்னுடைய மாமனாருடைய வீட்டிலே இருந்து அங்கே ட்ரைனிங் எடுத்துக்கிறார். ஆண்டவர் பல ஆண்டுகள் கழித்து மறுபடியும் தன்னுடைய பிள்ளையை இந்த இடத்துல வெற்றிகரமாக திரும்பி வர செய்தார். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு வேலியாக இருப்பார். ஆனால் நடுவில் என்ன வேணாலும் பிரச்சனை வரட்டும், என்ன வேணாலும் மற்றவங்க நம்ம வேர்பிடுங்கி போடட்டும், திரும்பவும் ஆண்டவன் நம்மை அதே இடத்திலே நிலை பெற செய்வார். ஆமாவா இல்லையா? இந்த மோசேக்கு செய்தாரா இல்லையா? அதை தான் நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல வாசிப்போம். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயை தானே தேவன் முச்சடியில் அவனுக்கு
ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. எந்த இடத்துல மீட்பனாய் வந்தார், எந்த இடத்துல தலைவனாய் வந்தார், நீ எங்களுக்கு அதிகாரியா இருக்க உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்று கேட்ட அதே ஜனத்தின் மத்தியிலே இவர் மீட்பனாக தலைவனாக என் ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நீங்கள் உங்களுடைய வேலையாக கொள்ளுவீர்களானால் நீங்கள் என்ன நிலையிலே இருந்தாலும் சரி, நீங்கள் பிடுங்கப்படுகிற நிலையிலே இருந்தாலும் கர்த்தர் உங்களை சூழ பாளையம் இறங்கி உங்களை காக்கிற தேவனாயிருப்பார். ஹல்லேலூயா. ராகாப் என்று சொல்லுகிறவள் வேசியாக இருந்தாள். ஆனால் அவ ஒரே ஒரு உபகாரம் செய்தா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்தா. அந்த உதவி செய்தது நிமித்தமாய் அவளுடைய வீட்டு ஜன்னல்ல ஒரு சிவப்பு நூலை அடையாளமாக தொங்க விட்டாள். அந்த சிவப்பு நூல் அவளை காத்தது. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த சிவப்பு நூல் அவ அழிவுக்கு நேராக செல்லாதபடி வேலியாக அவளை காத்தது. இன்றைக்கு உங்களுக்கு வேலி யார் என்று நீங்க யோசித்து கொண்டிருக்கிறீங்களோ அது அல்ல வேலி, கர்த்தரே உங்களுக்கு வேலியாக வருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எப்படி காக்கிறார்? நிழலாக காக்கிறார். அடுத்ததாக உங்களை வேலியாக இருந்து காக்கிறார். மூன்றாவதாக வாசிப்போம். ஆதியாகமம் 15:17 சூரியன் அஸ்தமித்து காடுகள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. மூன்றாவதாக ஆண்டவர் அக்கினி ஜுவாலையாக இருந்து உங்களை காக்கிறார். ஹல்லேலூயா. தேவைப்படுகிற இடங்கள்ல இருள் பயங்கரமா சூழுகிற நேரத்துல பயங்கரமா இருள் சூழ்ந்துச்சு. காரணம் என்னன்னா, சூரியன் அஸ்தமனம் ஆயிட்டு பயங்கர காரிருள் உண்டான போது ஆண்டவர் அந்த இடத்துல அக்னி ஜுவாலையோடு கூட நடந்து வந்து ஆபிரகாமை பார்த்து வாக்கருளுகிறார். நான் உன்னோடு கூட இருந்து உன்னுடைய சந்ததியை நான் பெருக செய்வேன் என்று வாக்கருளினார். அக்னி ஜுவாலையாக இருந்து நமக்கு நல் வாக்குகளை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மை காப்பதற்காக என் தேவன் நிழலாக வருகிறார், வேலியாக வருகிறார், அக்கினியாக வருகிறார். அவர் அந்த அக்கினி, நம்ம அக்கினின்னு சொன்ன உடனே அது ஒருவேளை நம்மை பற்றி எரிய செய்து விடுமோ என்று நாம நினைத்து பயப்படலாம். பற்றி எரிகிற அக்கினி அல்ல, அது அவிக்காத அக்கினி. அது எப்படிப்பட்ட அக்கினி சொல்லுங்களேன்? அவிக்காத அக்கினி. யாத்ரா 3:2 அக்கினி ஜுவாலை எரிகிறது ஒரு முட்செடியில. ஆனா முட்செடி கருகி போகவே இல்லை, முட்செடி எந்த விதத்திலே அவிந்து போகவே இல்லை. அப்படிப்பட்ட அக்கினி வெளிச்சத்தை கொண்டு வருகிறதாக, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாக நமக்கு மாறும். ஹல்லேலூயா. அது அவிக்காத அக்கினி, அது விலகாத அக்கினி. நெகேமியா 9:19 அது விலகாத அக்கினியாக இருக்கும். நம்மோடு கூட தொடர்ந்து பின்தொடரும். அது நம்மை அவிக்காது, அது நம்மை விட்டு விலகாது. ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஹல்லேலூயா. ஆதார வசனத்தை நாம வாசிப்போமா? முதலாவது வாசித்த வசனம் எரேமியா 30:11. உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை சிதறடித்த எல்லா சாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். போதும். அடுத்ததாக முதலாவதாக உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நிழலாக இருக்கிறேன், வேலியாக இருக்கிறேன், அக்னி ஜுவாலையாக இருக்கிறேன். அடுத்ததாக உன்னோடு கூட இருந்து உன்னுடைய சத்துருக்களை நிர்மூலமாக்குவேன். யார் யார் உங்களுக்கு விரோதமாக நிற்கிறாங்களோ, வார்த்தையினாலே விரோதித்திருந்திருப்பார்கள் அல்லது செயலினாலே விரோதித்திருந்திருப்பார்கள், அவர்களை நிர்மூலமாக்குகிறதற்காக அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஏசாயா 41:12 சொல்லுகிறது, உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. யார் யார் அநியாயமா உங்களுக்கு விரோதமா சண்டை போட்டாங்களோ, அநியாயமா உங்களுக்கு எதிராய் நின்றார்களோ, அவர்களை நீங்கள் தேடினாலும் நீங்கள் காணாதிருப்பீர்கள். ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு அந்த வாக்கு உரைத்தார். இஸ்ரவேலரோடு கூட ஆண்டவர் வந்தார். அவர்களோடு கூட போராடினவர்களை அவர்கள் தேடியும் காணாதிருக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் சொன்னார் மோசேயை பார்த்து, யுத்தம் என்னுடையதாக மாறும், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று வாக்குரைத்தார். அப்படியே பயங்கரமான காரியங்களை, எதிராளிகள் ஓடும்படியான காரியங்களை, துரத்தப்படும்படியான காரியங்களை இவர்களோடு கூட இருந்தேன் ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. சத்துருக்களை நிர்மூலமாக்குவார். அடுத்ததாக ஆதார வசனத்தை மறுபடியும் கடைசி பகுதியை மாத்திரம் வாசிப்போம். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன். எதற்காக நம்மோடு கூட இருக்கிறார்?
தண்டிப்பதற்காக நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சிட்சிக்கிறதற்காக நம்மோடு கூட இருக்கிறார். கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம ஏதாவது பாவம் செய்கிறோமா? ஆண்டவருக்கு விரோதமான அசுத்தம் நம்முடைய இருதயத்தில் இருக்கா? தேவ சபையில செய்யக்கூடாத அசுத்தமான காரியங்கள் ஏதாவது நான் செய்கிறேன்னா, என்னுடைய இருதயத்திலே நான் களங்கம் அற்றவனா இருக்கிறேனா, அல்லது நான் என்னுடைய இருதயத்திலே குரூர எண்ணம் உடையவனாக இருக்கிறேனா? குரூர எண்ணம்னா ஒரு கெட்ட எண்ணம். என்னுடைய இருதயத்தில் கெட்ட எண்ணம் இருக்கா? தேவையில்லாத காரியங்களை நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். அப்படியானா கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறதற்கு நாம இடம் கொடுக்க தான் வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் மட்டாய் சிட்சிக்கிறார், மட்டாய் தண்டிக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது, வாசிப்போம். நம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிருஷ்டிக்கிறார். எதுக்காக சிட்சிக்கிறாராம்? எதுக்காக சிட்சிக்கிறாரா? சொல்லுங்களேன். அவரோடு கூட பரிசுத்தத்திலே நாமும் பங்குள்ளவர்களா இருக்க வேண்டும் என்பதற்காக, நாம் பிரயோஜனப்படும்படியாக நம்மை சிட்சிக்கிறார். ஆகவே அந்த சிட்சையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கும்போது சில நேரங்களில் சிட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த சிட்சையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இளைய குமாரனை குறித்து ஆண்டவர் உவமையாக சொல்லும் போது, தகப்பனை பிரிந்து போன போது அவர் சிட்சையை அனுபவிக்க வேண்டிய நிலை வந்ததா இல்லையா? தவிடு போதும் என்று அவர் காத்திருந்தா. எனக்கு தவிடாவது கிடைக்காதா சாப்பிடுறதுக்கு? எனக்கு உணவாக தவிடாவது கிடைக்காதா என்று விரும்பினார். ஆனா மறுபடியும் திரும்ப தகப்பனிடத்திலே வந்து சேர்ந்த போது தகப்பன் அவருக்கு வேற பெற்ற ஆசீர்வாதத்தை பெற்று தந்தார். ஹல்லேலூயா. சிட்சை வரும்போதுதான் ஆசீர்வாதமும் சேர்ந்து வரும். சிட்சை வராம ஆசீர்வாதம் வந்துரும் நம்ம நினைக்க கூடாது. ஆகவே சிட்சைகள் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே கொடுப்போம். ஆண்டவரே, இந்த அற்ப காலம் மூண்ட கோபத்தினாலே நீங்க இமை பொழுது உடைய முகத்தை எனக்கு மறைச்சிருக்கீங்க. ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால நீங்க என்ன சேர்த்து கொள்ளுவீங்கன்னு நான் நம்புறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ரட்சிப்பதற்காக உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய சத்துருக்களை நிர்மூலமாக்குகிறதற்காக உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை மட்டாய் சிட்சிக்கிறதற்காக உங்களோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு நாம கேட்போம், ஆண்டவரே என்னை சூழ நீங்க பாளையம் இறங்கி என்னை காத்துக்கொள்ளுங்க. என்னை சூழ ஏன் ஆண்டவர் சிட்சிக்கிறார்? எதற்காக? இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஆண்டவரை குறித்த பயம் உள்ளவர்களாக மாற வேண்டும். ஆண்டவருடைய நடவடிக்கைகளை பார்க்கிறார் என்கிற பயம் நமக்கு இருக்கணும். நிறைய நேரங்கள்ல நமக்கு பயம் இருக்கிறது இல்ல. மனுஷங்க மேல இருக்கிற பயம் கூட கர்த்தர் மேல இருக்கிறது இல்ல. அம்மா அப்பா பார்த்துருவாங்களோ, அம்மா அப்பா நம்மளை தப்பா நினைச்சிருவாங்களோன்னு நினைக்கிற பயம் கூட என்ன இருக்கிறது இல்ல. கர்த்தர் எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறாரே என்கிற பயம் சொல்லுங்களேன் இருக்கிறதே இல்லை. இன்னைக்கு சொல்லும் ஆண்டவர், கர்த்தருக்கு பயந்தவர்களை அவர் சூழ பாளையம் இறங்கி என்ன செய்வாராம்? விடுவிக்கிறாராம். அதை மாத்திரம் நம்ம வாசித்து முடிக்க போகிறோம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். யாரை சூழ ஆண்டவர் இருப்பார்? யாருக்கு சூழ ஆண்டவர் இருப்பார்? சொல்லுங்களேன். நமக்கு தேவையான ஒரே ஒரு குவாலிட்டி கர்த்தருடைய பயம் மட்டும்தான். ஆண்டவரை பார்த்து நாம் நடுங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை பார்த்து நாம் பயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் இருக்கும்போது அவர் நம்மை சூழ இருப்பார். எப்படியெல்லாம் இருப்பார்? நமக்கு நிழலாக இருப்பார். நிழலாக இருந்து நமக்கு என்னெல்லாம் தருவார்? மறைவை தருவார். அடுத்தது மகிழ்வை தருவார். அடுத்ததாக நமக்கு எப்படி இருப்பார்? வேலியாக இருப்பார். அடுத்ததாக நமக்கு அக்கினியாக இருப்பார். இப்படி அவர் இருந்து நம்மை காக்கிறார். நம்முடைய சத்துருக்களை நிர்மூலமாக்குகிறார். நம்மை மட்டாய் தண்டிக்கிறார். அப்படியே கண்களை மூடுங்க. ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசின அந்த வார்த்தைகளை எனக்கு உரியதாக நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். அப்பா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய நண்பன் யார் என்று சொல், நான் நீ யார் என்று சொல்லுகிறேன் என்று ஒரு வாக்கியம் உண்டு. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, உங்களுடைய நண்பன் யார்? உங்களுக்கு துணை செய்வது யார்? என் தேவன் தான் என்னுடைய துணை என்று சொல்லுகிறதற்கு ஆயத்தம் தானா? உங்களுக்கு ஸ்பான்டேனியஸா நன்மைகள் வரும், ஆசீர்வாதங்கள் தானாக வந்து சேரும். ஆண்டவரே, நீரே என்னுடைய துணையப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற பரலோக
பரலோகத்தின் பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு துணையாயிராவிட்டால் நாங்கள் என்றோ மடிந்து போயிருப்போம். ஆண்டவர் நீர் எங்களுக்கு துணையாயிருக்கிறபடியினாலே ஆண்டவரே, நீர் எங்களை ரட்சிக்கிறீர், எங்களுடைய சத்துருக்களை நிர்மூலமாக்குகிறீர், எங்களை மட்டாய் தண்டிக்கிறீர் என்று சொன்னீரே. நாங்கள் ஏற்றுக்கொண்டு உமக்கு பயந்து எங்களுடைய ஜீவியத்தை வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே தாங்கிக் கொண்டு வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.